சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகியிருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. பேன் இந்தியன் படமாக எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுக்க திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. மேலும் இந்த படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தை நம்ம நெல்சன் தான் இயக்கிட்டுருக்காரு. ஏற்கனவே எடுத்த ஜெயிலர் 1 படத்துடைய சீக்குவலாக இந்த படம் எடுக்கப்படுது. மேலும் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட முதல் பாகத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்களோ அவங்க இந்த பாகத்திலையும் இருக்காங்க. கூடுதலாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பாலையாவும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மலையாளம் சினிமாவையே இந்த படத்தில் இறக்குறாராம் நெல்சன். அப்படி என்ன தான் வித்தியாசமாக குக் பண்ணுறாருன்றது நமக்கு தெரிய வரல. ஆனால் இப்போ கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த படத்தோட வில்லன் யார் அப்படின்ற ஒரு சின்ன கெஸ் கிடைச்சிருக்கு. அதாவது முதல் பாகத்தில் விநாயகன் பார்த்திங்கன்னா வில்லனாக மிரட்டியிருப்பார். அவர் அந்த பாகத்திலே இறந்துடுவார். அதனால் இந்த இரண்டாம் பாகத்தில் அவரோட ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் இருந்தால் தான் படத்தில் தொய்வு இல்லாமல் இருக்கும். அதனால் எஸ்ஜே சூர்யாவை இந்த படத்தில் வில்லனாக போட்டிருக்கிறதா ஒரு பக்கம் பேச்சுகள் அடிபட்டு கொண்டு தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா எல்லாருமே எஸ்ஜே சூர்யாவை தான் வில்லனாக போடுறாங்க. பார்க்குற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சலிப்பாக தான் இருக்குது. என்னடா வில்லனாகவே எஸ்ஜே சூர்யாவா அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரோலுக்கு எஸ்ஜே சூர்யா தான் கரெக்டாக இருப்பார், வில்லனிசம் கலந்த ஹீரோயிசம் ரோலில். அதனால் இந்த கதாபாத்திரத்துக்கு நம்ம எஸ்ஜே சூர்யா தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு டைரக்டரும் நம்ம ரஜினிகாந்துமே பார்த்திங்கன்னா முடிவு பண்ணாங்களாம். அதனால தான் அவரை குள்ளே கூப்பிட்டுருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த பாகத்துலேயும் விநாயகன் ஒரு 10 நிமிஷம் ரோலுக்கிட்ட வருவாராம். ஏன்னா அவருக்கு மேலே இது ஒரு நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்கு தான் பார்த்திங்கன்னா நான் அதில் ஒரு ஆள் மட்டும்தான், என்னை கொண்டுட்டா இது முடிஞ்சிடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமாக தான் பார்த்திங்கன்னா இந்த பாகத்தில் அவர் இருப்பார் என சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேலே எந்த நெட்வொர்க்கிடம் பேச போகிறாரு, அவர் பேசுகிற அந்த ஆள் யார், அவர் தான் வில்லன். அவரை ரிவீல் பண்ணும் விதமாக தான் இந்த படத்துலேயும் விநாயகன் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பீரன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா வில்லனாக நடிக்கிறாருன்றது ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பாலையாவும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. மோகன்லாலும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் எனவும் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டும் எனவும் சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 படம் சாதனை செய்யுமா இல்லை மக்களை சோதிக்குமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.